சீமானுக்கு மாமா வேலை பார்க்கும் சாட்டை துரைமுருகன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறான். சீமான் வெளியிட்ட அந்த ஆடியோ வந்து ஏஐ டெக்னாலஜியில் யார் வேணால் யார் மாதிரி வேணால் பேசலாம், இப்படி வந்து ஃபேக்காக நிறைய கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்டோட போட்டிருக்கிறான் அந்த பரதேசி பையன். அவனுக்கு வந்து நம்ம ஏஐ கிடையாதுராது, அது நிஜமாகவே ரெக்கார்ட் பண்ணது தான் அப்படிங்கிற ப்ரூஃபோடவும் இந்த சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு சீமான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறான். என்ன அதுன்னா, பொதுவாக இந்த பொது இடங்களுக்கு, இந்த பேருந்து நிலையத்துக்கு சென்னையில் அந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞரோட பேர் வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கலைஞரோட பேர் வைக்கிறாங்க. இது எதுக்கு அவர் செய்கிறாரு, ஏன் எங்களுக்கு முன்னோர்கள் இல்லையா, முன்னோர்கள் பேர் வைக்க முடியாதா அப்படின்லாம் கேட்டிருக்கிறான் அந்த சீமான். இவன் இந்த நாய்க்கும் பதில் சொல்லுவோம், அந்த நாய்க்கும் பதில் சொல்லுவோம். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். அது ராம் கிரிட்டிக் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்களாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குவாங்க. உங்களுடைய உறவினர்கள், உங்களோட நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து எனக்கு உதவுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிற இந்த மாமா பையன், நாம் என்ன சொல்கிறோன்னா, ஏஐ டெக்னாலஜியில் ஒரு வாய்ஸை நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸு கிறிஸ்ப் அண்ட் கிளியர் நாய்ஸோடு வரும். அதாவது பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே வராது. சுத்தமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே கிளியராக கொடுக்கலாம். நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பெருசாக மெனக்கெட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நாட்டை நாசமாக்கின முதல் ஆளு கருணாநிதன். அண்ணாதுரை வரைக்கும் சரியா இருந்த ஆடு அவன் ஆரம்பிச்சு விடுறான். அண்ணாதுரை பல ஓல்மாரி புண்டைக்கு வீட்டுக்குள்ள நுழைறான். அதுல கருணாநிதி அக்கா புண்டைக்குள்ள நுழைறான். முரசொலி மர அம்மா புண்டைக்குள்ள நாடு புண்டைய. இதுதான் கதை. அதுக்கப்புறம் எங்கேயாரு வரான், அவன் பல பொண்டாட்டிகள் பல. அப்போது அந்த நாய்ஸு பார்த்தீங்கன்னா, இவன் இந்த நாதாரி இப்போ சீமான் பேசின அந்த கெட்ட வார்த்தை கொண்ட இந்த 30 செகண்ட் வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே இறைச்சலாக தான் கிளம்பும். அவன் பேசி முடிக்கிற வரைக்கும் நல்லா உத்து கவனித்தா மட்டும்தான் அவன் பேசுகிறது என்னன்றதே புரியும். ஏஐ டெக்னாலஜியில் இந்த மாதிரி பண்ண முடியாது. நேச்சுரலாக உண்மையாக வர்றது வேறு, செயற்கையாக செய்கிறது வேறு. இந்த நேச்சுரலாக வர்றதும் போது தான் இந்த இயற்கையோட காற்று சவுண்டு, பக்கத்தில் இருக்கிறவங்களோட சவுண்டு, இறைச்சலான விஷயங்கள் எல்லாம் பதிவாகும். அதெல்லாம் நீங்கள் எந்த ஏஐலையும் கொண்டு வர முடியாது. அப்புறம் இந்த வீடியோ முழுக்க வந்து உண்மையாக பதிவு செஞ்ச வீடியோ. அதர்ம மனோஜ் அவர்கள் தான் இதை ஃபஸ்ட்டு வெளியிட்டார். அவர்கிட்ட இருந்து தான் நாம் சோர்ஸ் எடுத்து நம்ம உங்களுக்கு போட்டோம். இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, மொத்த ஆடியோவும் மனோஜ் ஆகட்டும், யூடியூப் ப்ரொடக்ஸ் ஆகட்டும், இன்னும் வேறு சில யூடியூப் சேனல்கள் ஆகட்டும், இது வந்து சீமானுக்கே தெரியாத துரைமுருகன் செய்த செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட தொண்டர்கள் செய்த செயலுங்கிறாங்க. முதல்ல துரைமுருகன் செய்கிறதா அப்படின்னு பார்த்தா, இந்த நாய் நைட்டு வந்து வல்லுன்னு குலைச்சிட்டு போயிருக்குது அவன் சேனலில். அப்போ வந்து அவன் செஞ்சுருக்க மாட்டான், இது ஃபேக்கு, இது உண்மையே கிடையாது, எல்லாம் வந்து குலைச்சிட்டு போய்க்கிறான் அந்த நாய். அதனால் அது வந்து துரைமுருகன் செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. வேற யாராவது செஞ்சாங்களா அப்படின்னா, வேற யாராவது செஞ்சாலும் இப்படி தைரியமாக வெளியிட மாட்டாங்க. ஏன்னா துரைமுருகன் பொசிஷன்ன்றது வேற. இன்னைக்கு சீமானுக்கும் கைல்வெளிக்கும் சென்ட்ரல் இருக்கிறான் துரைமுருகன். தப்பாக நினச்சிக்காதீங்க, கட்சியில் சொன்னேன். அப்படி இருக்கிறான் துரைமுருகன். இப்போ சீமானே நாம் இருப்போமா இல்லை நம்மளையும் கழட்டி விட்டுருவாங்களா நிலைமையில் இருக்கிறான். அப்படி இருக்கும்போது துரைமுருகன் பேசினது சரியான விஷயமா? துரைமுருகன் மேலே குற்றச்சாட்டு நம்ம வைக்க முடியாது. வேற யாராவது எடுத்தாங்களா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட ராம் கிரிட்டிக் சேனலு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, வேண்டுமென்றே கருணாநிதியையும் கலைஞரையும் முரசொலி மாறனுடைய தாயாரையும் அண்ணாவையும் எம்ஜிஆர் பல கூத்தியாக வச்சான்னு சொல்கிறோம். இதை விட ஒரு எம்ஜிஆரை வந்து ஒரு கேவலமாக பேசுனது நான் வந்து எங்கேயுமே யாருமே கேள்விப்பட்டதே கிடையாது. அவங்க பர்சனல் ஒப்பீனியன், அதெல்லாம் பர்சனலான விஷயம். இவனாட்டம் வச்சுக்கிட்டு வந்து கேஸ் கொடுத்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு என்ன பலமுறை கற்பழிச்சான், என்னை 7 மாட்டி நான் வந்து கருக்கலப்பி செஞ்சேன் அப்படின்னலாம் ஒரு பெண் வந்து யாரையும் இவங்களை நோக்கி கதறலை. அது ஒரு ஆண் விருப்பப்பட்டு ஒரு பெண் ஆணோட சேர்ற விஷயம். அது அவங்களுக்கு செஞ்சுருக்கலாம், செய்யாமல் இருந்திருக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல் விஷயம். அதையெல்லாம் இவன் வந்து பொதுவில் பேசி ஆடியோவை லீக் பண்ணுறான். இந்த நாதாரி
உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு இழி பிறப்பு அவன். உண்மையிலேயே அவனோட பிறப்பு மேலே நம்மளுக்கு சந்தேகமே இருக்குது. ஏன்னா அவன் வந்து ஒரிஜினலாக பிறந்திருக்கவே மாட்டான், எல்லாம் வந்து ஜெராக்ஸ் ஐடியா தான் இருந்திருப்பான். அப்படிங்கிறப்போ இந்த சீமான் நாதரின் நாய்க்கு என்னடா இப்படி வந்து மரியாதை இல்லாத பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா, ஆனால் அண்ணாவையே பேசிவிட்டான். இந்த நாய்க்கு நம்ம என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும், இவனுக்கு நாம் எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க. நீங்கள் எல்லா இடத்துக்கும் கலைஞரோட பேரே வைக்கிறீங்க, கலைஞரோட பேர் இல்லாமல் வேற யார் பேரையும் வைக்க முடியாதா? ரைட்டு, வேற எல்லார் பேரையும் வைக்கலாம், சரியா? பல வாட்டி, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் பல வாட்டி கலைஞர் நிறைய ஏகப்பட்ட இடங்களில் புதுசாக கட்டடங்கள் துவங்கின இடத்துல எல்லா இடத்துலையுமே தலைவர்களோட பேர், அந்த ஊர் சார்ந்த தலைவர்களோட பேர் வச்சிருக்கிறார். வைக்காமலாம் கிடையவே கிடையாது, ஏகப்பட்ட இடத்துல. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, இப்போ சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டவர் வந்து தருமபுரியை சேர்ந்த சுப்பிரமணிய சிவா. அவர் வந்து ரொம்ப சிறையிலேயே நீண்ட காலம், இதுவரை யாருமே இந்த சுதந்திர போராட்ட வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு தன்னோட வாழ்க்கை முழுவதும் சிறையிலேயே கழிச்சது யாரும் கிடையாது. அது சுப்பிரமணிய சிவா, அவருக்கு மட்டும்தான் சேரும். அவர் பேரில் ஒரு சுகர் மில்லை திறந்து அதுக்கு வந்து சுப்பிரமணிய சிவா சுகர் மில் அப்படின்னு வச்சிருக்கிற. அப்படி சுப்பிரமணிய சிவா சுகர் மில்னு பேர் வச்சிருக்கிற. அப்படி இங்கே அரூர்லேருந்து கோபிநாத் மட்டும் போகிற ரோட்டில். சரி, இந்த 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 நாய்க்கு நாம் இந்த நாதாரி பையன் நாய்க்கு நாம் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம், உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. சேகர் பாப்பண்ண, நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்கள்லாம் போய் உங்கள் வேலையை பாருங்கள். ஏன்னா மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி மற்ற வேலையை செய்றீங்க. இந்த மாதிரி புறம்போக்குகளுக்கு நாங்கள் பதில் சொல்லிக்கிறோம். உன் கட்சியில யாரையாவது ஒருத்தர் நிறுத்தி வார்டு கவுன்சிலருக்கு துப்பத்தை நாய்ங்க, நீங்க வார்டு கவுன்சிலர் ஆகுங்க. மக்கள்கிட்ட மக்களால நீங்க அங்கீகரிக்கப்படுறீங்களான்னு பாருங்க. இதுக்கே துப்பில்லாத நாய்ங்க நீங்க ஆளுங்கட்சியை பத்தியும் அரசியல் நகர்வுகளை பத்தியும் பேசுறதுக்கு எந்த வகையில்தான் உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்குது? சரி, இதெல்லாம் நாங்க பேசக்கூடாதா? அப்ப நீ எதுக்கு பேசுற அப்படின்னு கேட்டா, நான் சாதாரண பிரஜை, நான் எந்த கட்சியிலையும் சார்ந்தவன் அல்ல. இப்படி மக்கள் விமர்சிக்கலாம், மக்கள் 10 பேர் பல விதமாக பேசிக்கலாம். ஆனால் நீ அவங்களோட போட்டியில் இருக்கிற. அப்படிங்கிற போது உனக்கு என்ன அங்கே உடனே எடுத்துக்கிறான் 30 லட்சம் ஓட்டு. 30 லட்சம் ஓட்டும் உனக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுத்துச்சா? 30 லட்சம் ஓட்டும் உனக்கு ஏதாவது அங்கீகாரம் கொடுத்துச்சா? நீ எங்கேயாச்சும் கட்டுத்தொகையை வாங்கியிருக்கிறியா? டெபாசிட் இழந்த கட்சி நாம் தமிழர். நீ பேசலாமா ஆளுங்கட்சியை பற்றி? விஜயகாந்த பேசுகிறான், தெலுங்க வந்தேரி, அவனுக்கு எதுக்கு போடுறீங்க? தண்ணி வண்டி. அவன் வந்து இப்படியே அவனே சொல்கிறான், அவனுக்கு வந்து காவேரி நீர் பிரச்சனை இல்லை, முல்லை பெரியார் பிரச்சனை இல்லை, அவனுக்கு டாஸ்மார்க்கில் தண்ணி வந்தால் தான் பிரச்சனைன்னு பேசுகிறான். ஆனால் அந்த நாய் போய் மாலை போட்டு வந்திருக்குது. இந்த விஜயகாந்த் தொண்டர்களுக்கு சொரணை இருக்குமான்னு தெரியல, அவனை எப்படி விட்டாங்கன்னு தெரியல. விஜய செருப்பு அடித்தவங்க அவனையே விட்டாங்கன்னு தெரியல. அவரு வாட்டி கட்சி ஆரம்பிச்சு முத ரிஷிவந்தியத்தில் நிற்கிற, அப்படியே அமோகமா ஜெயிச்சு வெளியே வர்றாரு. இந்த நாய் இது வரைக்கும் ஜெயிக்கல. 14 வருஷமா கட்சி நடத்துறான், 14 வருஷமா செருப்புல அடிக்கிறாங்க தமிழர்கள். ஆனா இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்கிறான். இவன் கட்சி 14 வருஷமா வச்சிருந்து என்னத்தை சாதிச்சான்னா ஒன்றும் கிடையாது. அவனுக்கு அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிட்டான். சொத்து பட்டியல் பலவதியா வெளியிடலாம். கொடைக்கானல்ல எஸ்டேட் வாங்கினது, மதுரையில் நிலம் வாங்கினது, வீடு வாங்கினது மதுரையிலேயே, இதெல்லாம் பண்ணிக்கிட்டான். இங்கே வந்து ஒரு மாதத்துக்கு 2.5 லட்சம் ரூபா மதிப்பு இருக்கிற வீட்டில் தங்கியிருக்கிறான். சரி, இதெல்லாம் அவன்ட்டு வருமானம் இருக்காதா அப்படின்னா ஒரு மசுரும் கிடையாது. அவனோட 4 படமும் ஃப்ளாப்பு. அதுலேயே அவனுக்கு வந்து முடிஞ்சு போயிருக்கும். அது இவன் செய்கிற கூத்தியாக வச்சுக்கிட்டு விஜயலட்சுமிக்கு 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா பணத்தை அனுப்பிட்டு இருக்கிறான். அதனால வந்து கூத்தியாளுக்கு பணம் அனுப்புகிறான். இவன் கலைஞர் ராஜாத்தி அம்மையாளோட உறவை இவன் கொச்சைப்படுத்துறான். அவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்கடா, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யாரு அந்த காலம், அதாவது 60க்கு முன்னாடி 60ல் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லார் வீட்லையுமே எந்த ஆணுக்குமே ஒரு பொண்டாட்டியோட இருந்தது இல்லை. அதுக்கப்புறமும் வந்து நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையின் காரணமாக, மனைவி இறந்தது காரணமாக பண்ணிக்கிறாங்க. ராஜாத்தி அம்மா எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு இவன் கலைஞரோட அந்தரங்கத்தை பேசுகிறான். இவன் அந்தரங்கமே இங்கே நாரி போய் கிடக்குது. கயல்வெளியே எத்தனாவது பொண்டாட்டின்னு தெரியல, அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள்னு தெரியல. நம்ம விஜயலட்சுமி கொடுத்த புகாரிலேயே 3 பெண்களை சுட்டி காட்டு இருக்குது.
ஜேஜே படத்தோட பூஜாவையும் இவர் வந்து ரொம்ப ராவடி பண்ணதுனால பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த அம்மா இந்தியா விட்டே போச்சு, இலங்கைக்கே போயிடுச்சு. அது இருக்கிற அட்ரஸே தெரியல. அது முக்கிய காரணம் சீமான் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் படத்துல டைரக்டரா எதுக்கு போனானோ இவங்க கூட யார் எல்லாம் நடிச்சாங்களோ, இவனோட படத்துல யார் நடிச்சாங்களோ எல்லா பெண்களையும் விசாரிக்கணும் இவனோடைய உண்மை முகாரிய. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜயகாந்த் பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு உத்தமமான மனுஷன். அவரை போய் இவன் வந்து தமிழன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா இன்னும் நாம இந்த நாய், இந்த நாதாரி, இந்த இழிபிறப்பு, இந்த சீமானை நாம இன்னும் ஆதரிச்சுட்டு தான் இருக்கிறோம். யார் ஆதரிக்கிறோம் அது முக்கியமான விஷயம். இது யாரெல்லாம் அவனை இவன் பின்னாடி திரியிறாங்க அப்படின்னா பூரா 5.5 ஜாம்பிக்கல். அப்பனுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு, அப்பா அம்மாவை என்னன்னு நினைக்கணும் அப்படின்னு யாரையுமே எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த தருதலையா தெரியுதுங்க பாருங்க. அந்த மாதிரி கோஷ்டிங்க தான் இவங்க பின்னாடி தெரியுது. அதுல ஒருத்தன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். அவனுக்கு நல்லாவே தெரியும் கடைசி வரைக்கும் சீமானால ஜெயிக்க முடியாதுன்னு. ஆனா சீமான் கூட இருந்து சீமான் கொள்ளையடிக்கிற மாதிரியே நாமளும் கொள்ளையடிச்சுக்கலாம். அவனை வச்சு அந்த யூடியூப் சேனலை டெவலப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு அவன் வந்து கட்சியை முடிச்சுட்டு போயிட்டாலும் நாம அந்த சேனல் வச்சு பொழைச்சிக்கலான்ற ஐடியா அவனுக்கு. அதனாலதான் சீமான உடம்புடியா பிடிச்சிட்டு நிக்கிறான். பல முறை செயல் சென்றபடியும் எனக்கு பின்னாடி சீமான் இருக்கிறான், அவன் வந்து சீமானுடைய கொள்கையை பரப்பணும், அதெல்லாம் எண்ணமே கிடையாது அந்த நாய்க்கு. அவனுக்கு தேவை அந்த சேனல் வளரணும். அதில் மூலியமா அவனுக்கு வருமானம் வருது, அதை பண்ணிக்கணும் அவன். அதுதான் அவன் நினைக்கிறான். பல விஷயங்கள் 1-2 இல்லை, தொடர்ந்து தலைவர்களை, முக்கிய தலைவர்களை, தமிழ்நாடு வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆனதுக்கான முக்கிய தலைவர்களை எல்லாத்தையும் கொச்சைப்படுத்திக்கிட்டே போறான். சாட்டை துரைமுருகனும் அப்படித்தான், இந்த நாதாரி சீமானும் அப்படித்தான். பெரியாரை என்ன புடுங்கினாருன்னு கேட்குறான். நாம தமிழர்கள் நாம் வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறோம். நாம் தமிழர் செய்கிற இந்த மாதிரியான ஒரு சில்லறை இன்னைக்கு தமிழ்நாட்டை கொண்டு போய் பிஜேபி கிட்ட அடமானம் வைக்க பார்க்குறான் சீமான். உனக்கு ஒரு வட்டமேசை மாநாடுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் பார்க்காமலாம் இருக்க முடியாது. வட்டமேசை மாநாடுன்னு புதிய தலைமுறையில் நடத்துகிறாரு. கார்த்திகை செல்வன் தலைமையில் நடத்தின ஒரு நிகழ்ச்சி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. நீங்கள் வேணால் யூடியூப்பில் தொலைவனா இன்றைக்கும் பார்க்கலாம். அதில் மணிகண்டன் அப்படின்னு பிஜேபிக்கு சப்போர்ட்டர் அவன். அந்த ஆள் வந்து கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு வந்து சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு நான் வந்து ஐயப்ப பக்தர்களுக்காக அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன்னெலாம் பேசினான். அப்போ ஒன்று சொல்கிறான், என்னன்னு, தமிழை காப்பாற்றணும்னா சீமானும் அண்ணாமலையால் மட்டும்தான் ஆகுமா, அவங்க தான் தமிழை காப்பாற்றுவாங்க, 70 வருஷ காலத்தில் நீங்கள் தமிழை ஒழிச்சிட்டீங்க அப்படிங்கிறான். பக்கத்துலேயே ஒரு அம்மா உட்காந்துருக்குது. அந்த அம்மா படித்து இன்னைக்கு வந்து ஒரு ஆசிரியராக ஒரு நல்ல நிலைமையில் ஒரு பெண் இருக்கிறதுக்கு காரணம் இங்கிருந்த திராவிடங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து படிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிற அளவுக்கு நல்ல ஒரு திறமையான பெண்களாகவும் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்கிற அளவுக்கு இன்னைக்கு பெண்கள் வளர்ந்துருக்குறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே அதிகப்படியான பெண்கள் படித்தது எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். இந்த விஷயம் இந்த நாதாரி நாய்களுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. ஆனாலுமே பெரியாரை பேசுவான், அண்ணாவை பேசுவான், கலைஞரை பேசுவான். இவனுங்களுக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. இவனுங்களுக்கு இவங்க சம்பாதிக்கிற வழி. நான் 30 லட்சம் ஓட்டு வாங்கிட்டேன், 2024 மட்டும் பாரு, நான் எவ்வளோ அடி அடிக்கிறேன்னா பாரு அப்படிங்கிறான். அதே சொல்கிறேன் நான், 2024 தேர்தலையும் இவன் டெபாசிட் இழப்பான். ஆனால் கொஞ்சம் ஓட்டு வங்கி அதிகமாக வாங்குவான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவன் வாங்குற ஓட்டு வங்கி திமுகவையும் மற்ற கட்சிகளையும் பாதிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த செயலை செய்யறதுக்கு பாஜக கிட்ட இருந்து இவன் எவ்வளோ வாங்கினா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்வியாக வைக்கலாம். நம்ம இந்த திருட்டுத்தனம், இந்த தெல்லவாரித்தனம், இந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள், அவன் பொண்டாட்டிக்கு 35 லட்சம் போட்டு கார் வாங்கிடுது, எவன் அப்பமூட்டு பணம்டா, யாரு பணம்? இலங்கை தமிழர்களுக்கு இன்னொன்று எச்சரிக்கை நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் நாட்டில் இருக்க முடியல, அங்கே வந்து போராக இருக்குது, அங்கே முடியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறீங்க. நல்லா இருங்க, நான் வாழுங்க. அதை பற்றி எனக்கு ஒன்று, வெளிநாட்டில் இருக்கிற இலங்கை தமிழரை பற்றி நம்ம பேசலை. தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கள, நீங்கள் எல்லாம் இந்த நாதாரியை அங்கே உண்மையாக போராடின பொட்டம்மானுக்கும் பிரபாகரனுக்கு இணையாக நீங்கள் நினைக்காதீங்க.
இவன் சில்லற பையன். இவனை பத்தி தோல் இருக்கிறது தான் நம்மளோட வேலையை. இவனுக்கு நீங்க வந்து சப்ப கட்டிக்கிட்டு இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈழத்தமிழர் குடியிருப்பு கட்டினது கருணாநிதி அவர்கள். ஈழத்தமிழர்களுக்கு எக்ஸ்ட்ராவா ரைஸ் கொடு, சாப்பாட்டுக்கு அரிசி அதிகமாக கொடு, 35 கிலோ அரிசி போட சொன்னது கருணாநிதி அவர்கள். யாரை கேட்குறீங்க? பிரபாகரன் கூட போய் கருணாநிதி துப்பாக்கி எடுத்து சண்டை பண்ண முடியுமா? உடனே வந்து காங்கிரஸ் அரசாங்கத்தை கடிதம் எழுதலை. 2009 அங்கே ஈழத்தில் செத்தப்போ காங்கிரஸ் அரசாங்கத்தை எதிர்ப்பு தெரிஞ்சிருக்கலாம், இவங்க வந்து பதவி வேலை இருக்கலாம். அவசியம் இல்லைடா, அவசியமே இல்லை. நீங்கள் அங்கே சாகுறீங்க அப்படிங்கிறதுனால இங்கே இருக்க தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை கெடுக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அங்கேருந்து 40 பேர் இறக்கிட்டாங்கன்னா வேற ஆட்சி உட்காந்துக்கும், எங்களுக்கான நன்மை நடக்காது. உங்களை மாதிரி சில்லறத்தனமாக சிந்திக்கிறவர் கிடையாது கலைஞர். அங்கே இருக்கிற எல்லா எம்பியும் டிராப் அவுட் பண்ணிட்டா தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களை எதையும் செய்ய முடியாதுல்ல. எதில் வச்சு மயிர பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் இங்கே சாகுறீங்கன்னா நாங்கள் என்ன வேணால் பண்ண முடியுமா? ஒரு பகுதி அழியுது அப்படின்னா இன்னொரு பகுதியை அழிச்சிக்க நாங்கள் விரும்பலை. இதுதான் கலைஞருடைய கருத்து, கலைஞரோட திங்கிங்கு. நீங்கள் அங்கே அழியிறீங்கன்னா உங்களுக்கான உதவிகள்லாம் எங்களால் செய்ய முடியும். இதுதான் மனிதாபிமானம். இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஏன் எவ்வளோ பேசுகிறீங்களே, உங்கள் தலைவர் வந்து பிரபாகரன் அவர்கள், அவர் மேலே நல்ல மரியாதை இருக்குது. நான் எதுவும் அவரை பற்றி சொல்ல விரும்பலை. ஏன் அவர் சொல்கிறது எங்களுக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறது? எங்கேயாச்சும் பதிவிட்டுருக்கிறாரா? உடனே வந்து இல்லை இங்கிலாந்த வந்து செய்தியாளர் பதிவிட்டார், அது அந்த வேலைலாம் வேண்டாம். பிரபாகரன் சொன்னாரா ராஜீவ்காந்தி கொலைக்கும் எல்டிடிக்கும் சம்மந்தம் இல்லை, சிவராசனுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் எங்களோட குழுவிலே இல்லைன்னு சொன்னாரா? இதை சொல்லலை. காங்கிரஸ் பழி தீர்த்தது இருக்கலாம், அது அவங்கள தான் கேட்கணும். அவங்க ஏன் வந்து அரசாங்கமாக ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் இங்கே பதில் நம்ம வைக்க முடியாது, அது அவங்கள தான் கேட்கணும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு என்னுடைய வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உறவினர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை, முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். நான் ராம். நன்றி, வணக்கம்.